நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் குரோம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் கூகுள் குரோம் பிரவுசரை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கண்டிப்பா கேட்க கூடாது. எல்லாருமே இந்த கூகுள் குரோம் பிரவுசரை பயன்படுத்துவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து ஒப்பேரா, ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ரௌசரை கூட பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரௌசரை பற்றி நான் பேச வரல இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கக்கூடிய கூகுள் குரோம் ப்ரௌசரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் குரோம் ப்ரௌசரை நீங்கள் பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். அது இல்லாமல் வேற ஏதாவது டிஸ்பிளே ஆனால் அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோம் ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் ஒரு கண்டென்ட்டை சர்ச் பண்ணும் போது என்ன தேவையோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கணும். அது இல்லாமல் தாறுமாறாக ஏதாவது டிஸ்பிளே ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக டென்ஷன் ஆவீங்க. ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட் தரமாக இருக்கணும். இந்த மாதிரி போனோகிராஃபி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மூணாந்தர சைட்டுகள்லாம் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்ன உள்ளவங்க அப்படி இருக்கணும். அப்படி சர்ச் பண்ணும்போது அப்படி இல்லாமல் க்ளீனாக வரணும், நம்முடைய ரிசல்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகணும் நினைக்கிறவங்க இந்த செட்டிங் ஆஃபில் இருந்தால் கண்டிப்பாக ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆன் பண்ணுறது மூலிமா நான் வந்து 100% கேரண்டி கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா கூகுளே வந்து நான் 100% கேரண்டி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த செட்டிங் எங்கே இருக்குது, எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன், கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அதாவது அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ், இதில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்சமான ஒரு வெப்பை நான் வந்து சர்ச் பண்ணுறேன். அமேசான் சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சர்ச் ரிசல்ட் வருது, சரிங்களா. ஸோ இது ரிலேட்டடாக உள்ள சர்ச் ரிசல்ட் தான் இது இல்லாமல் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் கூட இதில் புகுந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கூகுள் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, நிறைய வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நமக்கு நம்மளுடைய சர்ச் கண்டென்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த கூகுளுக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு ஹைட் எக்ஸ்பிளிசிட்டி ரிசல்ட் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து உங்கள் இதில் வந்து இது ஆஃபில் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கீழே அது வரும் பாருங்க, சேஃப் சர்ச் இஸ் நவ் ஆஃப். உடனே என்ன பண்ணுறீங்க, இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத கீழே ஒரு சில வரிகள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதாவது சேஃப் சர்ச், நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அது மட்டுமே உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். அது இல்லாமல் வேறு எதுவுமே ரிசல்ட்டாக வராது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. பட் 100% நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் ஒரு வார்த்தையா இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு வழி உங்களுடைய இந்த கூகுள் குரோம் ப்ரௌசர் மூலியமாக சர்ச் பண்ணும் போது இந்த பகுதி ஆஃபில் இருந்தால் இதை ஆன் பண்ணிக்கோங்க. செம ஒர்த்தானது, சேஃபானது உங்களுடைய சர்ச் ரிசல்ட். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த செட்டிங் ஒர்த்தா, அதாவது பயனுள்ள செட்டிங்கா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த செட்டிங் எனக்கு நல்லாவே தெரியுங்க, நான் நிறைய தடவை பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.